வணக்கம். இது உங்கள் ஜோன் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வெஜ்ஜி கட்லட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. வாங்க வீடியோக்குள்ளே. இன்றைக்கி நம்ம வெஜ்ஜி கட்லட் எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு உருளைக்கிழங்கு நான் 2 உருளைக்கிழங்க நல்லா வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கேன். அது போட்டுடலாம். கேரட் ஒரு சின்ன கேரட் நான் திருவி வச்சுருக்கேன். அது போட்டுடலாம். குடமிளகா நான் ஒரு குடமிளகாவை கட் பண்ணி பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டுடலாம். வெங்காயம் ஒரு வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டுடலாம். மிளகுத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். மிளகாத்தூள் 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். மல்லியில் பொடிசாக நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சமாக போட்டுக்கலாம். உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். பன்னீர் 1 டீஸ்பூன் நான் துருவி வச்சுருக்கேன். போட்டுக்கலாம். இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ப்ரெட்டை நான் தூள் பண்ணி வச்சுருக்கேன். 2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். ப்ரெட்டை லைட்டாக வறுத்துட்டு மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கேன். 2 டீஸ்பூன் போட்டாச்சு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதை நம்ம இப்படி உருட்டி கட்லட் மாதிரி பண்ணிக்கலாம். இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் செஞ்சு வச்சிடலாம். இப்போ ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ நான் 1 டீஸ்பூன் மைதா மாவும் 1 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம இதை எடுத்து இந்த மாவை நம்ம இப்படி ஊற்றிக்கலாம். எல்லா இடத்துலையும் இதே மாதிரி ஊற்றிட்டு நம்ம ப்ரெட்டை தூள் பண்ணி வச்சுருக்கோம்ல அதில் போட்டுடலாம். இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் எடுத்து வச்சிடலாம். இப்போ எல்லாம் நம்ம போட்டு எடுத்து வச்சாச்சு. நம்ம நெக்ஸ்ட்டு நம்ம சாஸ் செய்யலாம். இப்போ சாஸ் பண்ணுறதுக்கு நம்ம 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடேறிட்டு பூண்டு 1 டீஸ்பூன் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். போட்டுடலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் இஞ்சி பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டுடலாம். குடமிளகா 1 டீஸ்பூன் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டுடலாம். வெங்காயம் 1 டீஸ்பூன். இப்போ 1 டீஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். சோயா சாஸ் 1 டீஸ்பூன் ஊற்றிக்கலாம். டொமேட்டோ சாஸ் ஒரு 3 டீஸ்பூன் ஊற்றிக்கலாம். ஸ்டவ் சிம்மில் வச்சுக்கலாம். சோள மாவு 1 டீஸ்பூன் கரைச்சி வச்சு ஊற்றிக்கலாம்.
வந்து தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கலாம். இப்போ வந்து சாஸ் வந்து ரெடி ஆயிட்டு, இதை நம்ம வேற பவுலுக்கு மாற்றிடலாம். இப்போ வந்து வெஜ்ஜி கட்லெட்டும் இப்போ எண்ணெயில் போட்டு எடுத்துடலாம். நான் எண்ணெய் ஊற்றிட்டேன். எண்ணெய் சூடேறிட்டு ரெண்டு ரெண்டாக போட்டு எடுத்துடலாம். சின்னதாக போட்டோம்னா 4 போட்டேன். இப்போ வந்து நம்ம திருப்பி போட்டுடலாம். இப்போ நம்ம வெந்துருச்சு, எடுத்துடலாம். இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் போட்டு எடுத்துடலாம். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.